வணக்கம் நண்பர்களே. மாலத்தீவு அதிபர் பிரசிடென்ட் மீசு அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரொனன்சியேஷன் சில சமயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல. அதனால மீசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னாக்க, பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்கு. அதிரடியான பரபரப்பான ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே இப்போ சுமத்திருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதில் என்னன்னாக்கா, ஏன் இதை இந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னாக்கா, 21/4/24 ஓகே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மால்டீவ்ஸ் இந்த மஜ்லிஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய பாராளுமன்றம் இல்லை அசம்பிளி மாதிரி இருக்கும். அதுக்கு மொத்தம் 393 மெம்பர்ஸ். அதுக்கு எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு என்னங்கிறத பற்றி பார்த்தாங்க. ரொம்ப மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த குற்றச்சாட்டை பற்றி வெளியில் வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்கா, இது 2 முக்கியமான அமைப்புகள் இதை வெளியிட்டிருக்காங்க. மால்டீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டி, அதனுடைய உள்கட்டமைப்பான ஒரு FIU, அதாவது ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிறவங்க இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் நிறைய ரிப்போர்ட்லாம் கண்டக்ட் பண்ணி நிறைய சர்வே இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு பல பக்கங்கள் ஒரு 70-80 பக்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது எங்கேருந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு 2018, அதாவது இப்போ அவர் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆனார். இதுக்கு முன்னாடி சோலித் அப்படிங்கிறவர் தான் இருந்தார், பிரசிடென்ட்டாக இருந்தார். அதை நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த சோலிக்கு முன்னாடி யார் இருந்தாருனாக்கா, யமீன் ஒருத்தர் இருந்தார். அவர் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அவருடைய ஆட்சியில் இவர் ஒரு உள்கட்டமைப்பு, இல்லைன்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அர்பன் டெவலப்மெண்ட்டோ, இல்லை ஹவுசிங் டெவலப்மெண்ட்னோ, இல்லை PWD ஹைவேஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இந்தியாவில் எப்படி நடக்குதோ அந்த ஆக்டிவிட்டீஸுக்கு இருக்கிற ஒரு மினிஸ்டராக அவர் இருந்தார். அப்படி அவர் 2018 இருந்திருக்காரு. அவர் 2018 அவர் செஞ்ச ஊழல்கள் தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. அந்த ஊழல்கள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் அவர் அதாவது அதுக்கு முன்னாடி அந்த 2018 வரைக்கும் அவர் இருந்த மினிஸ்டராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சோலி வந்தார். இப்போ திருப்பியும் யமீன் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ இவர் பிரசிடென்ட்டாக வந்ததுக்கப்புறம் அந்த யமீனை ரிலீஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டாரு, இது பண்ணிட்டாரு. ஏன்னா அவருடைய கீழே தான் இவர் மினிஸ்டராக இருந்தார். இப்போ அந்த 2018 வரைக்குமான இவர் செஞ்ச மிக 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 பெரிய ஊழல், அதாவது எந்த குவான்டிடேட்டிவ் அப்படின்னா, ஒரு சில ரிப்போர்ட் படி என்ன வருதுனாக்கா, $30 மில்லியன் அதுக்கு ஈக்குவலான மால்டீவ்ஸ் ரூபா இவர் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படிங்கிறது. இது அவர் ரொம்ப சாதுரியமா செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது தன் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாதுன்னு இப்பவும் இன்னைக்கு சொல்லிட்டு தான் இருக்காரு. இங்க நம்ம என்னத்தை பாக்குறோம் அப்படின்னாக்கா, இவர் எப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா, வரிசையா பார்ப்போம். நம்ம 2018 வரைக்கும் இது நாம் சொல்றது இந்த வெறும் இந்த $30 மில்லியன் ஒர்த் ஆஃப் மால்டீவியன் ரூபி மட்டும் கிடையாது. இதை தவிர பல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இவர் பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமா எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்பர் 1 தன்னோட பேர்ல அவர் ஜாஸ்தி எதுவும் வச்சுக்கவே கிடையாது. அவர் சில பினாமி கம்பெனிகளை ஓபன் பண்ணிருக்காரு. தன்னுடைய சிஸ்டர் பேர்ல ஓபன் பண்ணிருக்காரு, தன்னுடைய பிரதர்-இன்-லா பேர்ல ஓபன் பண்ணிருக்காரு, தன் வைஃப் பேர்லயே ஓபன் பண்ணிருக்காரு. இதை தவிர அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் தான் மினிஸ்டரா இருக்கும்போது தனக்கு கீழே இருந்த ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க பேர்ல எல்லாம் நிறைய கம்பெனிகள் ஓபன் பண்ணிருக்காரு. அவங்க பேர்ல நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு. அந்த பேங்க்ல எல்லாம் டிரான்சாக்ஷன் நிறைய ஆயிருக்கு. இதை தவிர என்ன பண்ணிருக்காருன்னா, தனக்கு PA ஒரு 2-3 பேரை வச்சிருந்திருக்காரு. அந்த PAல கூட இப்ப எலெக்ஷன்ல ஒரு PA இந்த மஜ்லிஸ்ங்கிற மெம்பர்ஷிப் ஆஃப் மஜ்லிஸ் அதுக்கு அவர் போட்டியிடுறதுக்கு இருக்காரு. அவங்க பேர்ல எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் திறந்திருக்காங்க, டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, மிகப்பெரிய அளவுல நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவு அக்கௌண்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இது என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னிட்டாரு. யார் யார் பேரெல்லாம் என்னென்ன பேர்லாம் அக்கௌண்ட் இருக்கு. சில அக்கௌண்ட்ல எல்லாம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பிரசிடென்ஷியல் பேலஸ் அந்த மாளிகை அந்த அட்ரஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட அட்ரஸ்லாம் அந்த பேர்ல இருந்திருக்கு. இதுல இன்னும் எப்படி பாத்தீங்கன்னாக்கா, சில இதுல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்றது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு. ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அது ஒண்ணா இருக்கு. அதுல இருந்து என்னன்னா, இங்க இருந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட், இப்படி மாத்தி 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 ஒரு சிலந்தி வலை மாதிரி செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. சிலதை ட்ரேஸ் பண்ணவே முடியல, எங்கேருந்து எப்படி போச்சு, எதுக்காக வந்ததுன்னு. சரி, இதுல என்னன்னாக்கா, இந்த $30 மில்லியன் ஒர்த் ஆஃப் இதுனா, இதுல குறிப்பா நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 88% கேஷா வந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை.
இந்த கேஷா வந்திருக்கிறது வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த கேஷா அதில் டெபாசிட் பண்ணிட்டு திருப்பி அதுலேருந்து வித்ட்ரா பண்ண வேண்டியது, வேற எங்கேயாவது டெபாசிட் பண்ண வேண்டியது, இதுக்கு நடுவில் வேற ஏதாவது ஒரு ஊழல் பண்ணி அதுலேருந்து வந்து காசு வந்திருக்கு. அந்த பணத்தை எல்லாமும் சில அக்கௌண்ட்ல இது டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆக மொத்தம் வந்த பணத்தில் அவருடைய சம்பளத்தை தவிர ஒரு சப்போஸிங் அவர் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 500 மடங்கு 600 மடங்குக்கு மேலே அவருக்கு வந்து பணம் பரிவர்த்தனை நடந்திருக்கு அவருடைய அக்கௌண்ட்லாம் அப்படின்னு. இது நீங்க குறிப்பா கவனிச்சீங்கன்னாக்கா நம்ம சொல்லலாம், இந்த நம்ம இந்த இதுலலாம் இருக்குல்ல, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஆம்வே எல்லாம் கூட இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இந்த ஆரம்பத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டெப் கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20வது ஸ்டெப்ல இருக்கிற மார்க்கெட்டிங் பண்றாருல, அவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க 20 பேருக்கு மேல தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் இதுல வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, ஏர்செல் மேக்சிஸ் கேஸ் ஒன்று நடந்தது. இங்க தமிழ்நாடு பாலிட்டிஷியன்ஸ் தான் இன்வால்வ் இல்லை. அந்த கேஸ்ல வந்து இந்த மாதிரி தான், அதாவது அவங்களால பணம் எங்கேருந்து எங்க பரிவர்த்தனை ஆயிருக்கு, எப்படிப்பட்ட பரிவர்த்தனை ஆயிருக்கு, எந்த மாதிரி மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. எதனால அப்படின்னாக்க நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 7200 கம்பெனி அதுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருந்துலாம். இது வந்து நான் வந்து பாம்பேல அப்போ இருக்கும்போது, அந்த கேஸ் அப்போ வந்தபோது எனக்கு இருந்த சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி பல நியூஸ்கள் வந்துடும் மார்க்கெட்டை பற்றி, நான் சென்சிட்டிவ் ஃபார் எவ்ரி இன்ஃபர்மேஷன். அதனால அப்போ சொன்னாங்க, அது வந்து இந்த 7200 கம்பெனி ப்ளஸ் அதுக்கான அக்கௌண்ட் எல்லாம், சில அக்கௌண்ட்லாம் சிங்கப்பூர் மலேசியாலலாம் கூட இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்து அதை வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரபலமான PSU பேங்க் தான். அவங்க எங்களாலலாம் அதாவது இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் எல்லாம் சர்வேலாம் பண்ணி பார்த்து எல்லாம் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியாதுன்ற மாதிரி. அதே மாதிரி தான் இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, பல அக்கௌண்ட் மால்டீவ்ஸ்ல மட்டும் இல்லாமல் ஈவன் இந்தியாவிலே கூட சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு இது பண்ண இதை வேற இந்த 2 அமைப்புகளும், அதாவது மால்டீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டின்றதும் நான் சொன்னது, அடுத்தது வந்து ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் MMA அண்ட் FIU, இந்த 2 அத்தாரிட்டிஸும் இதை கண்டுபிடிச்சு மிகப்பெரிய அறிக்கையை ஒரு 70-80 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது பப்ளிக்ல வந்து அவைலபிள் தான், இது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகங்களை X தளத்துல வந்து சில பேர் அதை பத்தி போட்டிருக்காங்க. அதை தவிர வந்து MB.com அப்படிங்கிறது, சாரி MB ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு தளத்திலையும் இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. பேஜ் பை பேஜா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் சுருக்கமா இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னா, பட் இது வந்து ஓப்பனா வெளியில வந்தாச்சு. இது வந்து என்ன, இது தவிர வந்து மால்டீவியன் ரிபப்ளிக் போர்ட்டல் ஒன்று இருக்கு, அதுலயும் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 2 அமைப்பும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க பண்ண ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து இது வந்து பப்ளிக் சர்வெண்ட், அதாவது பாலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால மால்டீவியன் போலீஸ் சர்வீசஸ் அவங்க அந்த அத்தாரிட்டி கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது அங்கே தான் லீக் ஆயிருக்கு. இது எப்படி லீக் ஆச்சு, யாரை லீக் பண்ணாங்க, அதுவும் தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வந்திருக்கு. தேர்தல்ங்கிறது 21ஆம் தேதி ஏப்ரல் 2024 நடந்தது. இந்த மஜ்லிஸுக்கான மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறது முன்னாடி நடந்தது வந்து இவர் போன செப்டம்பரில் வந்து நடந்த தேர்தலில் வந்து இவர் அது வந்து அதிபர் தேர்தல், அதில் அவர் ஜெயிச்சு பிரசிடெண்ட்டாக ஆயிட்டார். யார், இந்த மீசு அவர் ஜெயிச்சு வந்துட்டார், முகமது மீசு ஃபுல் நேம். அவர் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு இது பண்ணி இப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மல்டி லேயர் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, சிலந்தி வலை மாதிரி வெப் அப்படின்வாங்க, டிரான்சாக்ஷன் வெப்னுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த $30 மில்லியன் வந்து பெரிய அமௌண்ட்டு. நம்மலாம் யோசிக்கலாம், என்ன சார் பெரிய அமௌண்ட்டு, இங்கே வந்து ஒரு MLA இல்லை ஈவன் கார்பரேட்டரே வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக சம்பாதிச்சிருவார், ஒரு டேர்ம் இருந்தால் போதும் ஈஸியாக சம்பாதிச்சிருவாரு அப்படின்ற. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியலில் வந்தால் சம்பாதிக்கலாங்கிற மென்டாலிட்டி தான் வந்திருக்கு. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதாவது அரசியலில் வர்றவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மக்களை அந்த மாதிரி பிரெயின் பண்ணி நம்பவே வச்சுட்டாங்க. அரசியலில் வந்து வர்றவங்க வந்து கொள்ளையடிச்சினான்னு யாரையுமே சொல்கிறதே விடுறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி. ஆனால் மால்டீவ்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன நாடு, அது ரொம்ப சின்ன நாடு. அது மொத்தமே ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 5 லட்சம் தான் பாப்புலேஷன். அந்த மாதிரி இருக்கிற நாட்டில் இது வந்து மிகப்பெரிய அமௌண்ட். இந்த இடத்துல வந்து இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய கரப்ஷனாக இது பார்க்கப்படுது. எலெக்ஷன் டயத்தில் இதை பார்க்குறாங்க. ஸோ இந்த பல குற்றச்சாட்டுகள், பல ஊழல்கள்லாம் நடந்திருக்குங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக பெரிய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு. இது நான் சொன்ன மாதிரி தளத்துலலாம் பதிவாயிருக்கு எல்லாமே.
இதில் வந்து நம்ம முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ராஸ் மாலே, மால்டீவ்ஸினுடைய தலைநகரம் வந்து மாலே அப்படின்வாங்க. ராஸ் மாலே அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பல பெனாமி கம்பெனிகள் இருந்திருக்கு. நான் இதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு, நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்னன்னாக்கா, இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது மக்கள் கொதிச்சு எழுந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு நமக்கு கிடைக்குது. நிறைய பேர் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது முகமது மொய்சு வந்து சைனா ஆதரவு உள்ளவர், இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக இருக்காரு. அதை பற்றி நிறைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னாக்கா, இந்த எலெக்ஷன் நான் சொன்னேன் இல்லை, அந்த மஜ்லிஸினுடைய மெம்பர்ஷிப் எலெக்ஷனுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2-3 முக்கியமான பார்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மொய்சூர் இருக்கிறதுல பிஎன்சி அப்படின்னாங்க, பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ். காங்கிரஸ்ன உடனே உங்களுக்கு வேற ஞாபகம் வருதா? அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது காங்கிரஸ் அப்படின்னாலே அந்த ஞாபகம் வரதை நம்ம தவிர்க்க முடியாது. அது ஒரு பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ். அதுக்கப்புறம் மால்டீவியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எம்டிபின்னு ஒன்று இருக்குது. இதை தவிர இன்னொரு 2-3 பார்ட்டிஸ்லாம் இருக்குது. இந்த பீப்புள்ஸ் நேஷனல் ஃப்ரண்ட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. ஆனால் இதில் 2 வந்து முக்கியமான இது வந்து என்னென்னா, இந்த முகமது மொய்சுவோட பொலிட்டிக்கல் பார்ட்டி வேறு பிஎன்சி, அது பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ்ன்றதும், இன்னொன்று வந்து எம்டிஎஃப், மால்டீவியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது அந்த பார்ட்டி, எம்டிபி. ஓகே, அந்த பார்ட்டி 2 தான் முக்கியமான பார்ட்டிகள் இங்கே இருக்கிற மாதிரி. அந்த பார்ட்டி வந்து இப்போ வந்து இவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இது வந்து இவங்களை வந்து எலெக்ஷனில் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது, அதாவது பிரசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் போகாது, இவங்களை தோக்கடிக்கணும்னு அது ஒரு பாயிண்ட்டு மக்கள் மத்தியில் பெருசாக பரப்பப்பட்டு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இவர் இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு, இவர் கண்ட்ரிக்கு எந்த நல்லதும் செய்ய போகிறது கிடையாது, அதனால இவரை வந்து பதவியிலேருந்து விலகணும்னு மற்ற அப்போசிஷன் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக, அதாவது இது ஒரு பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இவர் எலெக்ஷனே இது பண்ணக்கூடாது, இவரை வந்து முதல்ல பிரசிடென்ட்லேருந்து இவரை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரை இம்பீச்மெண்ட் பண்ணி வெளியில் தள்ளிடு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உழவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம பார்க்குறோம், அதாவது இவர் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. அதில் வந்து குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, பயங்கரமாக ரேஷியல் கமெண்ட் நம்ம மேலே வச்சிருக்காரு. அவர் இந்தியர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, வந்து இந்தியன் படை வீரர்கள் அங்கே இருக்காங்க, அது பாதுகாப்புக்காக, அவங்க நாட்டு பாதுகாப்புக்காக தான் போனவங்க. அதை பல முன்னாடி போட்ட வீடியோவில் நான் அதை ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த பாதுகாப்புக்காக, அவங்க நாட்டு பாதுகாப்பு, அவங்களுக்காக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இதை வந்து இவங்களை வந்து இந்தியா திருப்பி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் முன்னாடி வந்தது. இன்னொரு பேட்சை எப்படியோ சமாளித்து என்னவோ பண்ணி தகுடத்தெல்லாம் பண்ணி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அனுப்பிட்டாரு. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அனுப்புகிறோம், அதை கூட நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அதாவது இந்த 21 ஏப்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அந்த ட்ரூப் அனுப்பிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக சைனீஸ் ட்ரூப் அங்கே வந்து இறங்கிடுச்சு. அதை வச்சு அவங்க வந்து மால் ப்ராக்டிஸை செய்யணும் அப்படின்னு உத்தேசித்து தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இதை தவிர என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம வந்து இந்தியன் கம்பெனிஸ் அங்கே வந்து மால்டீவ்ஸில் இருந்த பல ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நிறைய செஞ்சிருக்காரு. இப்போ வந்து இது வந்து அவர் 2018 முன்னாடி அவர் மினிஸ்டராக இருந்த போதே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டில் நம்ம பார்த்தோம்னாக்கா, அவங்க வந்து நிறைய கம்பெனி, சைனீஸ் கம்பெனி தான். அந்த லிஸ்ட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட் கிடைச்சதுன்னா, ஒரு வேளை உங்களால் முடிஞ்சதுன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த எம்பி ரிப்பப்ளிக் அப்படிங்கிற தளத்திலையோ இல்லை வந்து இன்னொரு தளம் இருக்குது, அது வந்து உங்களுக்கு மால்டீவ்ஸ் ரிப்பப்ளிக் போர்ட்டல் அப்படின்னு, நியூ போர்ட்டல் அப்படின்னு நியூஸ் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. இதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம், அந்த தளத்தில் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனி பேருமே சைனா கம்பெனி பேர், நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெயின்போ அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனி எல்லாம் வந்து எல்லாமே சைனீஸ் ஆரிஜின். நீங்கள் அதை போய் ஃபர்தராக சர்ச் பண்ணிங்கன்னா அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எந்த கண்ட்ரி ஆரிஜின் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் இந்த மாதிரி சைனா கம்பெனி எல்லாம் உள்ள விட்டு இந்திய கம்பெனிகள்லாம் வெளியேற்றி அந்த சைனாவுக்கு வந்து பல விதமான கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னமோ கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா, அதாவது கடலில் வந்து நிலத்தை மீட்டெடுக்கிறார். அதாவது அதில் வந்து இந்த இதை கொட்டி, மண்ணை கொட்டி மூடி இது பண்ணி அதுக்கு மேலே வீடு கட்டுற திட்டங்கள்லாம் இது. இந்த மாதிரி பயங்கரமான திட்டங்கள் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. எல்லாமே சைனீஸ் கம்பெனி. அந்த சைனீஸ் கம்பெனி கிட்ட தான் இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை தான் கேஷாவோ இல்லை சில மற்றபடி பொருளாவோ என்னவோ வாங்கி அதையும் டெபாசிட் பண்ணி, அந்த டெபாசிட்டுக்கான ரிப்போர்ட் எல்லாம் அந்த தளத்தில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். அதை அதுலேருந்து தான் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சைனாவுக்கு ஆதரவான இந்த முகமது மொய்சு பிரசிடென்ட்டு
இவர் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்ட், இந்த கேண்டிடேட், இவருடைய கேண்டிடேட்ஸ் யாருமே இந்த தேர்தலில் வரக்கூடாது, இவங்களை தோக்கடிக்கணும், இவரை தூக்கி எறிங்க அப்படின்லாம் மக்கள் பேசியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டும் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இது வந்து என்ன அப்படின்னாக்கா, நாம சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக எக்கச்சக்கமாக செஞ்சிருக்காரு. இதனுடைய பின்விளைவுகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம முன்னாடி போட்ட வீடியோலையும் பார்த்துருக்கோம். இவர் துருக்கிக்கு போயிருக்காரு, யுஏஇக்கு போயிருக்காரு, சைனாக்கு போயிருக்காரு. யாருமே இவருக்கு உதவியே செய்யலை, பண உதவியே செய்யலை. ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதுக்கான வட்டிகள்லாம் இப்போ வந்து எதிர்த்தாப்புல வந்து நின்று முழிச்சுக்கிட்டு இருக்கு. எப்போ கொடுக்க போறான்னு தெரியாது, அவங்ககிட்ட பணம் கிடையாது. நம்ம மோடிஜி வந்து லட்சத்தீவில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் நடந்தார், அவ்வளோதான். எல்லா மால்டீவ்ஸுக்கு வந்து டூரிசம் தான் மெயின் இன்கம். இப்போ லாஸ்ட் 1 இயர்ல வந்து இந்தியன் டூரிசம் வந்து கிட்டத்தட்ட 60-70% குறைஞ்சிடுச்சு. 40% மக்கள் தான் அங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது. அதுலேயுமே என்னன்னா, ஆனால் சைனீஸ் டூரிசம் வந்து இன்க்ளூஸ் ஆகி நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. 100%, அதாவது முன்னாடி வந்து 100 பேர் வந்தாங்கன்னா இப்போ 200 பேர் வந்திருக்காங்கன்னா, அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, சைனீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியன்ஸ் தான் நிறைய. ஏன்னா இங்கே இந்தியன்ஸ் வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வேர்ல்டு வந்து அங்கே போகிறாங்க ஷூட்டிங்காக. பாலிவுட் ஆகட்டும், ஹாலிவுட் ஆகட்டும், இல்லை டோலிவுட் ஆகட்டும், எந்த வுட்டோ ஏதோ ஒரு வுட்டு, அந்த வுட்டு அங்கே போய் நிறைய செலவு பண்ணி அதில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்தது. அதனால டூரிசம் கம்ப்ளீட்டாக படுத்துருச்சு. இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு இதை விட இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைனா, போன வீடியோவில் நம்ம சேனலில் இருக்கிற மேடம், தேன்மொழி மேடம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் வந்து எசென்ஷியல் குட்ஸை வந்து நாம் நிறுத்தலை. அப்போ வந்து மோடிஜி வந்து நாட்டுக்கு அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வசுதைவ குடும்பகம், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மக்கள் தான் என்றைக்குமே நல்லவங்க. இந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் ஒரு பாலிட்டிஷியன் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, இன்னொரு பாலிட்டிஷியன் நமக்கு எதிரில் எதிர்ப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அவங்க விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க. அதனால வந்து மக்கள் நலனுக்காக நான் வந்து இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இன்னும் வேடிக்கை பாருங்கள், 15% போன தரத்தை விட அதிகமாக தான். என்னென்ன மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் தான், அரிசி, அப்புறம் கோதுமை, அதுக்கப்புறம் முட்டை, பொட்டேட்டோ, ஈவன் கட்டுமான சாமான்கள் கூட, ஈவன் மண், கல் எல்லாம் கூட நம்ம அனுப்புகிறோம் மால்டீவ்ஸுக்கு. அது கூட இருக்காது. இதை வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காரு, இதே முகமது மொய்ஸ் வந்து ரொம்ப இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதையும் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, தேர்தல் நடக்கிற நேரத்தில் இது எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிற கொஸ்டின், அதாவது இந்த ஊழல் குற்றச்சாட்டு, அதுவும் இந்த அவ்வளவு கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டெஃபினட்டாக. ஏன்னா நம்ம ஆர்பிஐலேருந்து நம்மளால் சட்டுன்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. சிபிஐலேருந்து எடுக்க முடியுமா, இல்லை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்லேருந்து எடுக்க முடியுமா? ஆனால் அங்கே வந்து ஏதோ நிழல் மனிதர்கள், எப்படி இந்த நிழல் மனிதர்கள் பாகிஸ்தான்லேயோ இல்லை கனடாலேயோ போய் நம்ம நாட்டுக்கு எதிராக சதி பண்ணுறவங்கள போட்டு தள்ளிட்டு பண்ணிட்டாங்களோ, அது மாதிரி என்கவுண்டர் பண்ணாங்களோ, அது கேட்டாக்க அது யாருனே தெரியாது இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ யார் செஞ்சாங்கன்னு டெஃபினட்டாக தெரியாது. அது வந்து இதுதான் சீக்ரெட் ஏஜென்சி, அவங்க சீக்ரெட்டாக தான் செய்வாங்க. அந்த மாதிரி இங்கே என்ன சந்தேகம் வருது எனக்கு, நான் மற்றவங்கள சொல்லலை, எனக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளவு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் இத்தனை நாள், அதாவது 2018 24 வரைக்கும் அப்படின்னாக்க, இங்கே 6 வருஷத்துக்கு அப்புறமா அது வெளியில் வந்திருக்கு அப்படின்னா, ஏதோ நிழல் மனிதர்களுடைய வேலையா படுது. இந்த மேட் இருக்குல்ல, MAD, கேபிட்டல் M, கேபிட்டல் A, கேபிட்டல் D, அது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க பண்ற கூத்தா தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு உள்கூத்து, ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது. இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ லேட்டஸ்டாக அதாவது தேர்தல் 21ஆம் தேதி, நான் இன்னைக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுறது 22 ஏப்ரல். இன்னைக்கு வந்து எனக்கு என்ன செய்தி வந்திருக்குனாக்க, 93 சீட்டில் சர்ப்ரைஸாக இருக்கா, 66 சீட்டு முகமது மொய்ஸுவோட PNC, பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. எதிர்கட்சிகள்லாம் பயங்கர படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. என்னடா இது இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்றீங்க, மக்கள் பயங்கரமா பிரைஸ் பண்ணியிருக்காங்க, வந்து அகென்ஸ்டா இருக்காங்கன்றீங்க, ஒரு வேவே இருக்குங்கிறீங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, சைனா ஃபோர்ஸஸாக இருக்கலாம். இங்க மாதிரி அங்கேயும் ஏதாவது ஓட்டுல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் எப்படி வந்து குளறுபடியாச்சும் அங்கே ஆயிருக்கலாம், என்னவோ ஆயிருக்கு. இதை தவிர எல்லாத்தையும் விட நான் எதுவாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய இது என்னன்னா, இங்கே மட்டும் என்னங்க ஊழல் செஞ்சா, ஊழல் செய்யறது வந்து என்ன சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல முன்னாடி, ஊழல் செய்யறது வந்து குற்றமா பாக்குறது இல்லை, அது வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்கப்பா, சாமர்த்தியமா இருக்காங்கன்னா. அந்த மாதிரி சாமர்த்தியத்துக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, மால்டீவ்ஸ்லயும் இருக்காங்கன்னு இது ப்ரூவ் ஆகுது. அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. ஆக மொத்தம் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு இன்னுமே என்ன பண்ண போறாரு, கண்டிப்பா சைனா ஆதரவு அதிகமாகும்.
ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பல நாடுகள் வந்து சைனாவால் பாதிக்கப்பட்டு அதல பாதாளத்துக்கு தான் போயிருக்கே தவிர யாரும் நிமிர்ந்து நின்று முன்னேறி ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நாடாகவோ அட்லீஸ்ட் அவங்க மக்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவோ இருக்கிற மாதிரி இது வரைக்கும் வந்தது கிடையாது. சரித்திரமே அந்த மாதிரி கிடையாது. மால்டீவ்ஸ் ஒரு மிக குறுகிய காலத்திலேயே இதை பற்றி தெரிஞ்சுக்கும், இந்தியாவோட அருமை பெருமை தெரிஞ்சுக்கும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.